சீனாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் பங்கேற்றனர். இரண்டாம் உலகப் போரின் முடிவை நினைவுகூரும் வகையில் பெய்ஜிங்கின் தியானன்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்புக்கு அதிபர் ஜி ஜின்பிங் தலைமை தாங்கினார். நிகழ்வில் பேசிய அவர், சீனாவின் எழுச்சியை எந்த நாடும் தடுத்துவிட முடியாது என்றார். இதையடுத்து சீனாவின் முப்படை வீரர்கள் அணிவகுப்பினை ஆய்விட்ட சீன அதிபர் வாகனத்தில் பயணித்தபடி ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சீனாவின் முப்படைகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் பேரணியில் மெடுக்குடன் அணிவகுத்து சென்றனர். சீனாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் விதமான நவீன ஆயுதங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், கவச வாகனங்கள், விமானங்கள், ஆளில்லா விமானங்கள், நவீன ட்ரோன்கள், பாதுகாப்பு அமைப்புகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த பேரணியில் அணிவகுத்தன. முதன்முறையாக அணுசக்தி ஆயுதங்களையும் அணிவகுப்பில் சீனா காட்சிப்படுத்தியிருந்தது. சீனாவின் வெற்றி கொண்டாட்ட அணிவகுப்பில் சிறப்பு பார்வையாளர்களாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர். தியானன்மென் சதுக்கத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ராணுவ அணிவகுப்பினை கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.